Hello aspirants, welcome back to Aptrix with Manik. அரசு வேலை உறுதி. நான் மணிகண்டன், எக்ஸ் பேங்கர் அண்ட் ஓஎன்ஜிஷியன். இப்போ ஆப்டிடியூட் ட்ரெயினர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி அனைத்து தகவல்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பை பிளே ஸ்டோரில் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் அலர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில கில்லி மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க சார் அப்படின்னா, இப்போ சுட சுட ரிலீஸ் ஆயிருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதை பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க தேவையில்ல, அங்கிருந்து வந்திருக்கிற ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஜாபுங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி கையில் என்ன ஏதோன்னு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி தெரியுது. என்ன ஆமாங்க, இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுக்கு இன்னும் தகவல்கள் டீட்டெயிலா யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்ற அளவுக்கு சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளர்க்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் வச்சாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஜோனுக்கும். அதுல பாண்டிச்சேரிக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஜூனியர் கிளர்க் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது எனக்கு கிடைச்சது ஃபைனல் வரைக்கும். பட் நான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தாங்க எழுதுறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு இதுதான் நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கேன், ஆப்டிடியூட் ட்ரெயினர் அண்ட் இதுதான். ஸோ அதனால நான் இதை ஜாயின் பண்ணல. பட் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது கொஞ்சம் பேருக்கு தெரியும் போது நான் சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே இது பவர்ஃபுல்லான ஜாப், இதை ஏன் விடுற, ஜாயின் பண்ணிட்டு தயவு செய்து. அதுவும் என்னோட பர்த்டே அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேனா அந்த டெசிஷனை எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி நான் ஓஎன்ஜிசியை குவிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு ஒரு லைக் என்ன சொல்றது, புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அதை விட இப்ப நான் ஓரளவுக்கு இதுல ஸ்டேபிள் ஆயிட்டாலும் அதை விட இதுக்கு அதிகமா டெசிஷன் எடுக்க கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சொன்னது இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கிளர்க்கு, இது சுப்ரீம் கோர்ட்ல கிளர்க்கு. அப்ப இதை விட இது எப்படி இருக்கும்ன்ற அந்த பவர்ஃபுல் நான் உங்களுக்கு சொல்றேங்க. உங்களுக்கு ஒரு கெத்தான பவர்ஃபுல்லான, நம்மளை யாரும் சீண்டக்கூடாது, என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஜாப்னா கண்டிப்பா இதை சொல்லலாம். ஏன்னா சிம்பிளா சொல்றேன், எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு பயப்படுவாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் அப்படின்னா போலீஸ், சிஎம், பிஎம். பட் ஒரு ஜட்ஜுக்கு அவங்க எல்லாருமே பயந்துதான் ஆகணும். இதுதான் எனக்கு நிறைய பேர் சொன்னது. ஓகேவா, இது ஒரு சூப்பரான பாசிட்டிவ். நீங்க டெல்லியில போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். அண்ட் நெகட்டிவ்னு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னது இது பண்ணிக்கிட்டே சைட்ல ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, இல்ல பிசினஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, இல்ல கொஞ்சம் டைட்டா இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா, ஒரு கோர்ட் ஜாப் அப்படின்னு நீங்க போயிட்டு போது உங்களுக்கு நீங்க ஸோ நீங்க ஏன்னா உங்களுக்கு பாருங்க, லெட்டரே எங்க இருந்து வருது அப்படின்னா, டெஸ்பேச்சர் சீஃப் ஜட்ஜ் புதுச்சேரி, அது தெரியுதான்னு எனக்கு தெரியல. அப்ப இது பாத்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்ஜ் பாத்துக்கோங்க. ஓகேவா, இந்தியாவோட தலைமை நீதிபதி ஆபீஸ்ல நீங்க வேலை செய்ய போறீங்கன்னா, நீங்க எவ்வளவு பஞ்சுவலா இருக்கணும், நீங்க எவ்வளவு கரெக்டா இருக்கணும். ஓகேவா, அங்க ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் மாதிரி ஒரு சில பல அந்த சலுகைகள், உங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும், அந்த நேரம், ஒரு பர்மிஷன் இல்ல ஒரு லீவ் நினைச்ச நேரத்தை அந்த மாதிரி அங்க தேவை விட்டால் நீங்க ப்ரெசென்ட் ஆகிதான் இருக்க முடியும். யார்கிட்ட வேணா ஆட்டம் காமிக்கலாம், ஜட்ஜி கிட்ட காமிக்க முடியுமா? எஸ், அவ்வளவுதான். ஸோ அப்படிதாங்க சொன்னாங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, எனக்கு கொஞ்சம் கூலா பாதி நேரம் ஒர்க்கு, கொஞ்சம் பிசினஸ் பார்க்கணும் அப்படிலாம் இருந்தாலும் இது தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு ஜாப். சரியா, எல்லா ஜாப்ஸும் டிக்னிஃபைடு தான், சுப்ரீம் கோர்ட் என்னும் போது எக்ஸ்ட்ரா டிக்னிஃபைடு. ஓகேவா, சரி, சூப்பர். ஓகே சார், எனக்கு டீடைல் சொல்லுங்க, நான் ரெடி, அப்ளை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அனைத்து டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப். முக்கியமானதை சொல்லிட்டு நான் நோட்டிபிகேஷனுக்குள்ள போறேன். டைப்பிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். சர்டிபிகேட் நான் முடிச்சிருக்கணும் சார்னா அவசியம் இல்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரியுதான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. பட் நீங்க முடிச்சு வச்சுக்கிறது நல்லது. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு லோயர் இங்கிலீஷ் ஆச்சும் முடிச்சு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 30 என்பது என்ன டேட்டு, ரிலாக்ஸேஷன் இருக்காங்க நான் உள்ள சொல்றேன். அண்ட் வேற இதுல 241 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டீட்டெயிலா இப்ப நம்ம ஃபுல்லா உள்ளுக்குள்ள போலாம். சரியா, ஸோ ரெடி ஆயிக்கோங்க. நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்றேன். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில திலக் மார்க்ல இருக்கு நம்ம ஆஃபீஸ், சுப்ரீம் கோர்ட். So online applications are invited from Indian citizens who fulfill the essential qualifications so and so junior court assistant அப்படின்னு பேர் அழகா வச்சுட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் என்னன்னா மார்ச் 8, 2025 அப்படின் போது எல்லா குவாலிஃபிகேஷனும், உங்களுக்கு ஏஜ் ஆகட்டும், டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த டேட் தான் கட் ஆஃப் டேட். நீங்க இந்த தேதியில 30 வயசு இருக்கணும் மேக்சிமம். சரியா, ஜென்ரலுக்கு, மற்றதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு, நான் உள்ள வரேன் அப்புறமேட்டு. அண்ட் 241 வேகன்சி இருக்குங்க. ஸோ விச் இஸ் அ டீசன்ட் வேகன்சி தான். ஏன்னா எல்லாரும் அதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க.
எப்போ நியூ டெல்லின்னா நிறைய பேர் வந்து ஓகே வேணான்ருவாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. பேட்டர்ன்லாம் நான் சொல்கிறேன், ஈஸியான பேட்டர்ன் தான். அண்ட் குரூப் பி நான் கெசட்டடுங்க. குரூப் பி அப்படின்னும் போது லெவல் 6 போஸ்ட்டு, பேசிக் தேவை 35,400 இருக்கும். அப்படியே மேலே 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 அந்த படிகள்லாம் போட்டு அடுத்து வந்து கிராஸ் பே வந்து 70,000க்கும் மேலே போகுது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வேலைன்னும் போது சேலரி பற்றி சொல்லுவாங்க வேணும், ஓகேவா? சூப்பர். அண்ட் வேற என்ன அப்படின்னா நான் கெசட்டட் தான். ஸோ பச்சை இங்கில் கையெழுத்து அந்த மாதிரி கிடையாது, நான் கெசட்டட் தான். பட் கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். ஒரு கிளர்க் அப்படின்னாலுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அண்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னும் போது கண்டிப்பாக டிகிரி முடித்தவர்கள் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எழுதிட்டு இருக்கவங்க ஃபைனல் இயர்ல இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் முடிப்பீங்கனாலுமே மே, ஜூன், ஜூலை அந்த டைம்ல தானே முடிப்பீங்க. ஸோ மார்ச்ல உங்களால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ அப்ளை பண்ணாதீங்க. மினிமம் ஸ்பீட் 35 words per minute in English typing on computer. எப்போ கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை கொடுத்துட்டாங்களோ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சதெல்லாம் வச்சு செலக்ட் ஆக முடியாது. வைத்திருந்தால் சூப்பர், பட் நீங்கள் அகெயின் ஸ்கில் டெஸ்ட் எழுதியாக வேண்டும். சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்லை. அண்ட் அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் சொல்லும்போது நீங்கள் டிசிஎஸ் சர்டிஃபிகேட்லாம் போய் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல. உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட் பற்றி. ஸோ அதை பற்றிலாம் புக்ஸ் மெட்டீரியல்லாம் நம்ம குரூப்பில் இருக்குது. அது நம்ம கடைசியாக சொல்லுவோம், நம்ம தனி வீடியோவில் சொல்லுவோம். அண்ட் ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னும் போது என்ன ஏஜ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 18 to 30 அப்படின்றது. எந்த டேட்ல அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டேட் சார் எனக்கு ஏஜ் கால்குலேஷன் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னும் போது நான் வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஏஜ் கால்குலேட்டர் லிங்கே வைக்கிறேன். அந்த லிங்க்ல போயிட்டு ஜஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு எந்த தேதியிலப்பா உங்களுக்கு ஏஜ் வேணும்னு அதுவே கேட்கும். இந்த தேதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 30க்குள்ள இருக்கீங்களா, 30 வருஷம் ஒரு நாள் அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது, ஜென்ரல்னா. ஓகேவா? சரி சார், அப்போ ஓபிசி அதுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா சிம்பிள் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மற்றவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்வல் ரிலாக்ஸேஷன் இன் ஏஜ் வுட் பி அட்மிசிபிள் டு SC/ST. அப்போ என்ன யூஸ்வல் ரூல்ஸ் அப்படின்னும் போது ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் போது. அப்போ 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஓபிசி கேண்டிடேட்ஸ். அப்போ நீங்கள் 33 இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தேதி அன்னைக்கு மேக்ஸிமம் 33 தாங்க. 33 இயர்ஸ் 1 day வந்தாலும் நாட் எலிஜிபிள் ஓபிசி. SC/STக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். இதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ். சரியா? ஓகே. அண்ட் ஏஜ் பத்தி சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ 18 அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க காலேஜ் முடிச்சிருந்துருக்கணும். ஓகே. ரிசர்வேஷன் அப்படின்றது இது அந்த ஓபிசி ரிசர்வேஷன்லாம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஸ்கெடியூல் கேஸ்ட், இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? சரி, சிம்பிள் ஆஸ்பிரன்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாலாம் அவங்க உள்ள போகல. எதுக்கு எவ்வளோ மார்க்னு சிம்பிளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வைப்போம் கம்ப்யூட்டர்ல. அதுல என்னென்ன இருக்குன்னா, இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் அதிகம், 100 கொஷின். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் ஸ்டடீஸை ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பட் மெஜாரிட்டி நம்மளுடைய ஒர்க் என்வாயர்மெண்ட்ல இங்கிலீஷ் தான் அதிக தேவைப்படுது. நானுமே ONGSல ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் ஒன்றும் பெருசாக போய் ஜாப்ல யூஸ் ஆகுதானா இல்லை. பட் ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப தெரிய வேண்டியதாக இருக்குது. அதனால அவங்க இங்கிலீஷ்க்கு 50 மார்க் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஓகே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் லெவலில் நீங்கள் வேலை செய்யும் போது எவ்வளோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ 50 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்ஸ், 100 மார்க்ல 50 இங்கிலீஷ், மீதி 50 மார்க்ஸ் வந்து பாதியாக பிரித்து ஆப்டிடியூட் 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஜென்ரல் நாலேஜ். அப்போ ஆப்டிடியூடுன்னும் போதே அதுலேயே உங்களுக்கு என்ன வந்துடும், ரீசனிங்கும் வந்துடும். ஜென்ரல் ஆப்டிடியூட்னா என்னது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டும் வந்துடும். அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அபவுட் த கோர்ஸ் வீடியோ நான் லிங்க்ல வைக்கிறேன். குவான்ஸ் ரீசனிங் பற்றி ஃபுல்லாக நம்ம கிட்ட காம்போ கோர்ஸ் இருக்கு. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 25/25 ஈஸியாக எடுக்கலாம். SSC பேட்டர்ன் படிச்சுக்கோங்க. இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இதுக்குன்னு தனி கோர்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஏன்னா SSC பேட்டர்ன் தான் வந்து பிரதானமானது. CGL பேட்டர்ன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் நீங்கள் கிராக் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் விட அதை படிச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணலாங்க. சரியா? ஸோ இதுக்குன்னு தனி புக்கு, தனி கோர்ஸ்லாம் யாராவது பண்ணாங்கன்னா அதை படித்தா செலக்ட் ஆகிட முடியும்லாம் நம்பாதீங்க. SSC பேட்டர்ன் நல்லா படிச்சிருக்கணும். ஓகே. அடுத்து ஜென்ரல் நாலேஜ் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி எல்லாமே சேர்ந்தது தான் ஜென்ரல் நாலேஜ். கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? இது எல்லாமே தான். அண்ட் 2 மணி நேரம் தராங்க. ஓகேவா? 2 மணி நேரம் தராங்க. எவ்வளோ மார்க்னா 100 மார்க்குக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் வேலை செய்ய போறீங்கன்னும் போது கம்ப்யூட்டர் நாலேஜ் புக்ஸ் நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸில் முக்கியமான PYQ, கம்ப்யூட்டரில் கேட்ட கொஸ்டினோட PYQலாம் நம்ம வச்சிருக்கோம்.
அதை படித்தாலே போதுமானது. சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, ஓகே, சைபர் செக்யூரிட்டினா இதெல்லாம் தான் இருக்கும். 25 கேள்விகள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 2 மணி நேரம். சரியா? ஒன்ஸ் நீங்க இதுல பாஸ் ஆனாதான் உங்களை டைப்பிங் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. சரியா? இது நீங்க எவாலுவேட் பண்ணி அவங்க பாஸ் ஆனாதான் டைப்பிங் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. எக்ஸாம் டேட்டை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை. உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டான www.supremcourt.sci.gov.in போடப்படும், மெயில் அனுப்பப்படும், நம்பர் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும். ஸோ டீடைல்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதை கிளியர் பண்ணாதான் நீங்க வந்து டைப்பிங் டெஸ்ட்டுக்கு அலௌடு. ஸோ டைப்பிங் டெஸ்ட்ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 3% ஆஃப் த டோட்டல் வேர்ட்ஸ் டு பி டைப்டு. உதாரணத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு 100 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்தாங்கன்னா அதுல 3 மிஸ்டேக் தான் அலௌட் அந்த மாதிரி. பட் உங்க காம்படிஷன் தகுந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுங்க. ஓகேவா? ஸோ அது 10 நிமிஷம் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க கம்ப்யூட்டர்ல. அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதுல நீங்க என்ன பண்ற மாதிரி வரும்னா உங்களோட இங்கிலீஷ் திறமையை காட்டுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வைப்பாங்க. ஒன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். சரியா? ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா தெரியும், ஒரு பெரிய பேசேஜ்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படும், ஒரு 5-6 கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து ப்ரெசிஸ் ரைட்டிங் அப்படின்னும் போது ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு அதை ப்ரெசிஸா சுருக்குக அப்படின்னு, சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்க ஜிஸ்ட்டை மட்டும் நீங்க எழுத தெரியணும். அடுத்து எஸ்ஏ எழுத தெரியணும். எஸ்ஏ என்னும் போது ஏதாவது ஒரு இஷ்யூவை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும். எஸ்ஏ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது மேக்ஸிமம் பென்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி டீட்டெயிலாக உங்க கம்ப்யூட்டரா என்னன்னு சொல்ல, பென் பேப்பர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 hours. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு செலெக்ஷனா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ இது முடிச்சுட்டு யூ வில் பி கால் ஃபார் அன் இன்டர்வியூ. சரியா? இன்டர்வியூ. ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who qualify in the objective type written test and objective type computer knowledge test, அந்த மொதல் 2 டெஸ்ட்டை பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் பாஸ் பண்ணுறவங்க தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான மட்டும் நான் காட்டுறேன். இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அண்ட் இன்டர்வியூவில் என்ன ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னா 1:3. ஒரு வேலைக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ 241 வேக்கன்சினா இன்டூ 3 போட்டுக்கோங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து 600, 120, 723 பேரை தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுல இருந்து 1/3 கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதாங்க இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லலை. ஸோ கண்டிப்பா உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களோட ரெசியூம் வச்சு உங்களோட ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் தான் கேட்பாங்க இல்லையா? அண்ட் லீகலா என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க எல்லாமே கேட்பாங்க. அண்ட் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா உங்க ஊர்ல எழுதிக்கலாம். நான் கீழே காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க பண்ணணும்னா தயவு செய்து அஃபிஷியல் வெப்சைட் போய் பண்ணுங்க. செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் தான் நீங்க அப்ளை பண்றீங்களா. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய ஸ்கேம் நடக்குது ஃபீஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஃபீ டீடைல்ஸ்லாம் நான் சொல்றேன். 1000 ரூபாய் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்குன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு. அண்ட் நீங்க எஸ்சி எஸ்டி இல்ல டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா 250 ரூபாய். ஸோ இன்க்ளூடிங் உமன் எல்லாருக்குமே 1000 ரூபாய் தான். எஸ்சி எஸ்டி டிஃபரெண்ட் ஏபிள்னா மட்டும் 250 ரூபாய். ஓகேவா? அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்னாலும் 250 ரூபாய். அண்ட் ஸ்டார்டிங் டேட், க்ளோசிங் டேட் நான் சொன்ன மாதிரி க்ளோசிங் டேட் 8 மார்ச். ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 8 மார்ச் நைட்டு 11:55 வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 10 நாள் அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஓகேண்ணா அப்ளை பண்ணிருங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க போட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், அந்த அப்ளைங் ஆன்லைனை பத்தி தான், அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அந்த லிங்க் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் தாங்க. ஸோ அண்ட் முக்கியமானது உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னும் போது, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து அப்படியே போதா? எஸ். ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் QRS TUVயா, ஸோ கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எங்க இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ கேரளால எர்ணகுளம், கண்ணூர், கொல்லம், கோட்டயம், கோழிக்கோடு இதோ வந்துருச்சுங்க. புதுச்சேரி, பாண்டிச்சேரியில எழுதிக்கலாம். ஸோ இட் டசன்ட் மீன் நான் தமிழ்நாடு பர்சன் பாண்டியில் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வந்து மேபி சென்னை பக்கத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பாண்டி போய் பார்க்கணும் அப்படின்னா பாண்டியில வந்து எழுதிக்கிங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் உங்களுக்கு வேலைன்னும் போது நீங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் உங்க கம்ஃபர்ட்டுக்கு தான். அதனால நீங்க எந்த ஏரியானாலும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சி, நெல்லை, கன்னியாகுமரி ஆர் நாகர்கோயில் இதுல வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதாங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்றது நீங்க டெல்லியில போய் வேலை செய்ய தயாராக, இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்காது. சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒன்று தான். சரியா? அதனால டெல்லியில போய் நான் சூப்பரா, எனக்கு அந்த ஜாப் இடம்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த ஒரு பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகணும், நல்ல ஒரு சூப்பரான ரெப்யூட்டடான ஜாபா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. மென் விமன் எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் படிக்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 50 மார்க்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும்போது இங்கிலீஷ்ல என்னங்க முக்கியம், அவங்க சொல்லியிருக்கிறது கடைசியில தான் அந்த ப்ரெசைஸ் ரேட்டிங் டிஸ்கிரிப்டிவ்க்கு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்ல இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படின்னா கிராமர்னு ஒரு முக்கியமான பார்ட்டை கரைச்சு குடிச்சிருங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரின்னு ஒன்று இருக்கும், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், அதுக்கெல்லாம் முக்கியமான புக்ஸ் நிறைய நம்ம இது வச்சிருக்கிறோம். அண்ட் அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா கிராமர், வொக்காபுலரி அண்ட் எரர் ஸ்பாட்டிங் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனி புக்ஸ் இருக்குது. 120 ரூல்ஸ் ஆஃப் கோல்டன் கிராமர்னு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்து நிறைய ஃபேமஸ் ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் 100% தருவோம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இப்போ லிங்க்ல வைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. குவான்ஸ் ரீசனிங்க்கு நீங்கள் கவலையை வந்து மறந்துடுங்க, சரியா? ஏன்னா நம்ம குவான்ஸ் ரீசனிங் மட்டுமே தொடர்ந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே, அதுவும் ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸில் ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக போடுற மாதிரி நான் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதே மெத்தட்ஸில் தான் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆப்பை செக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. பை பை. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.